எல்லாம் வல்ல சச்சிதானந்த சர்க்குரு பழனி கணக்கன்பட்டி அழுக்குமுட்டை சுவாமிகளுடைய திருப்பாத கமலங்களுக்கு இன்றைய இந்த ரோகிணி நட்சத்திரம் மகா மதுராபுரி வேந்தன் கிருஷ்ண பரமாத்மா ஜனித்த இந்த ரோகிணி அஷ்டமியில் இந்த புனிதமான புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டம் நச்சாந்துப்பட்டி உட்கோட்டம் கோவில்பட்டி கோட்டூரில் சவுந்தர நாயகி சமேத ஸ்ரீ சவுந்தர ஈஸ்வரர் ஆலயத்தில் மகா ஸ்ரீ கால பைரவருடைய தேய்பிரை அஷ்டமி 24வது தேய்பிரை அஷ்டமியை இன்றைய தினம் சித்தர்கள், தேவர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், கோடான கோடி பெருமக்கள் இன்றைக்கு இந்த திருப்பூமியில் தங்களுடைய அருள் பிரகாச பேரொளியை வழங்கி இன்றைக்கு இந்த ஸ்தலத்திற்கு வந்த அத்தனை மக்களையும் தங்களுடைய திருவருளால் ஆசீர்வதித்து அகமகிழ்வை பெறுவதற்கு திருவருள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆத்மபூர்வமாக உணர்ந்தமையின் காரணமாக இந்த தலம் ஒரு புனிதமான சித்தர் பீடம் என்பதை நான் ஆரம்பத்திலேயே இந்த ஸ்தலத்தில் வந்து இந்த கால பைரவ தேய்பிரை வழிபாட்டை செய்து வந்த அத்தனை குழந்தைகளுக்கும் நான் வெளிப்படுத்திவிட்டேன். இந்த ஸ்தலம் ஒரு மூதாதையர்கள் ஒருவருடைய கனவினில் அந்த மகான் தோன்றி இந்த இடம் உன்னுடைய இடம், நீ எனக்கு தர வேண்டும் என்று நேரடியாக கேட்டு அந்த வகையில் அந்த மகானுக்கு இந்த இடத்தை வழங்கிய அந்த பெருமைக்குரிய குடும்பத்தை சார்ந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் பெருமக்கள் ஐயாவினுடைய திருப்பூமியாக இந்த பூமியை ஒப்படைத்து அதற்கு பிறகு ஆலயத்தையும் நிர்மாணம் செய்து இன்றைக்கு இந்த ஆலயத்தில் லட்சோப லட்ச மக்கள் வந்து இறை திருவருள் பெறுவதற்கு தங்களுடைய பூர்வ புண்ணிய வாக்கியத்தின் பலனாக இந்த தலத்தை அவர்கள் நிர்மாணம் செய்த அந்த பெருந்தகை அவர்கள் வம்ச வாரிசில் வந்திருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கின்ற பெரியவருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் சச்சிதானந்த சர்க்குரு பழனி கணக்கன்பட்டி அழுக்குமுட்டை சுவாமிகளுடைய பரிபூர்ணமான திருவருள் அவர்கள் குடும்பம், அவர்கள் குழந்தைகள், அவர்களுடைய வம்ச வாரிசுகள் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி செல்வச் செழிப்புடன் வாழ்ந்து வளர்ந்திட ஆத்மார்த்தமான பிரார்த்தனையோடு ஆசீர்வாதத்தையும் வழங்குகின்ற பெருமைக்குரிய நிலையில் இன்றைய தினம் இது 24வது தேய்பிரை அஷ்டமியாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இதுவரை இல்லாத ஒரு சிறப்பை இந்த அஷ்டமி பெற்றிருக்கிறது. திரு ஐயா கணக்கன்பட்டியார் என்னுடைய 40 வயதிலிருந்து அவரை குருவாக ஏற்று அவரிடத்திலே நான் பிரார்த்தனைக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மாதம் செல்வது வழக்கம். அப்படி செல்லுகிற பொழுதெல்லாம்
ஐயா அவர்கள் ஒரு பார்வைதான் பார்ப்பார், வேறு எதுவும் பேச மாட்டார். அதன் பிறகு கோவில் கட்டி முடிக்கட்டும், கோவில் கட்டி முடிக்கட்டும், கோவில் கட்டி முடிக்கட்டும் என்று அவர் பலமாக சத்தமாக 3 முறை சொன்னார்கள். அந்த வகையிலே சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை ராணி டிஎஸ்கே மதுராந்தகி நாச்சியாரின் ஆளுகைக்கு உட்பட்ட 108 வைணவ ஸ்தலங்களில் பிரசித்தி பெற்ற திருக்கோத்தியூர் சௌமிய நாராயண பெருமாள் சமேத ஸ்ரீதேவி பூதேவி உடனாய மகா திருப்பூமியின் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திலே தி வைரவன்பட்டி என்ற அந்த மகா பீடம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த ஆலயத்தில் கல் முள் செடிகள் கொடிகள் எல்லாம் வளர்ந்து அந்த ஆலயத்தின் ஐயர் அதில் நிவேத்தியம் செய்வதற்கு கூட வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருந்த நிலையில் ஐயன் கணக்கன்பட்டியார் என்னை அந்த ஸ்தலத்திலே தள்ளிவிட்டார். அப்பொழுது அந்த ஐயர் ஒரு யாகத்தை நடத்தி அந்த பைரவருக்கு ஒரு சின்ன பிளேட்ல வச்சு அவருக்கு பச்சரிசியை மஞ்சள்ல தடவி அதைத்தான் ஆகுதி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலையிலே அந்த ஆலயத்திற்குள் நுழைந்த நான் அதை பார்த்ததற்கு பிறகு இவர் உலகத்தையே ரட்சிக்கின்ற, உலகத்தை பாதுகாக்கின்ற, வழி நடத்துகின்ற மகா பிரபுவிற்கு இது பத்தாது, சிறப்பாக செய்ய வேண்டும். செய்வதை திருந்தச் செய் அல்லது செய்யாமல் இரு என்று முன்னோர்கள் நமக்கு வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ஆலயத்தில் இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு எனக்கு கணக்கன்பட்டியார் உத்தரவிட்டமையின் காரணத்தாலே இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆலயத்தையும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஐயா உணர்த்தினார்கள். அந்த வகையில் அந்த ஆலயத்திலிருந்து மனிதர்களுக்கு எப்படி தோஷம் ஏற்படுகிறதோ அது மாதிரி ஆலயத்திற்கும் தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த தோஷத்தை நீக்குவதற்கு ஒரு ஆண் யானையை அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசை மறுநாள், அமாவாசை 3 நாள் அந்த இரவு நேரம் அங்கே அந்த ஆலயத்திற்குள் அதை நிலைப்படுத்தி காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாலேயே அந்த ஆணையை அந்த கோயிலை விட்டு வெளியேற்றி 500 கிலோ ஆல இலை, 500 கிலோ அரச இலை, 5 படி பச்சரிசி சாதம், 5 பேர் அதற்கு பாதுகாவலர்கள் இவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டும் என்று உத்தரவு கொடுத்து அந்த யானைக்கு அன்றைக்கு ஒரு 25,000 ரூபாய் வாடகை கேட்டு லாரியில் தான் ஏற்றி செல்ல வேண்டும், லாரியில் தான் ஏற்றி கொண்டாந்து இங்கே ஒப்படைக்க வேண்டும் என்று மதுரை தமுக்கத்தில் வைத்திருந்த ஒரு யானை பாகர் எனக்கு உத்தரவிட்டார். அந்த வகையிலே அந்த யானையை அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசை மறுநாள் அந்த ஆலயத்தில் மகிழ மரம் என்ற ஸ்தல பிரிச்சத்திலே கட்டி அதை வெளியேற்றதற்கு பிறகு ஐயா போன்ற ஒரு பிறந்த மனப்பான்மை பெற்ற அவரும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் தான் மதுரையில் தொழிலதிபராக இருக்கிறார். அவருடைய தலைமையிலே ஸ்ரீகாந்த் என்ற ஒரு ஆடிட்டரின் பொறுப்பாளராக இன்னும் 2 நகரத்து பெருமக்களை அதில் செயலாளர்களாக அமர்த்தி அந்த ஆலய பணிகளை எல்லாம் செய்து அந்த ஆலயத்தை திரும்பக்கூட நன்னீராட்டி விழாவை முடித்து 108 தேய்பிறை அஷ்டமிகள் எவரிடத்திலும் எதையும் எதிர்பாராமல், எதையும் கேட்காமல், எல்லாமே இறைவனுடைய அந்த உத்தரவில் கிடைத்து அதை செய்து முடித்துவிட்டு ஓய்வாக இருந்த நேரத்தில் தான் இந்த கோட்டூர் கோவில்பட்டி பைரவ தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டில் அபிஷேகம், அலங்காரம், தீபாரதனை என்ற நிலையில் இருந்து திரு குமரேசன் அவர்களும் திரு குமார் அவர்களும் என்னை வந்து சந்தித்தார்கள். சந்தித்த பொழுது அவர்களிடத்திலே நான் கூறியது, பைரவருக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து அவரை பிரார்த்திப்பதை விட யாக வேள்விகளை நடத்தி அதன் மூலமாக அனைத்து திரவியங்களையும் வான வீதியில் உலாவிக் கொண்டிருக்கின்ற நம் மூதாதையர்கள், முன்னோர்கள்
சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், காந்தர்வர்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்ற அந்த உணர்வின் அடிப்படையிலே விளக்கத்தை சொன்ன பொழுது, நீங்களே யாகத்தை நடத்துங்கள் என்று திரு குமரேசனும் குமாரும் என்னிடத்திலே கேட்ட பொழுது, எனக்கு வயது 70 கடந்த நிலையில் நான் முன்பு போல 20 ஆண்டுகளுக்கு முன்னே போல நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தனி மனிதனாக இருந்து யாக வேள்வி நடத்துவதற்கு இயலாது. ஆகையால் வேத விற்பனர்களை வைத்து யாகத்தை நடத்தி எல்லா சிறப்பையும் செய்வோம். நான் தலைமை ஏற்று நடத்தி அதை எல்லா மக்களும் பெற உறுதுணையாக இருக்கிறேன். அதற்கு என் குருநாதன் கணக்கன்பட்டி சச்சிதானந்த சர்க்குரு பரணி கணக்கன்பட்டி அடுக்குமுட்டை சாமி அவர்கள் பரிபூரண திருவருள் தருவார்கள் என்ற உறுதியோடு இந்த ஸ்தலத்திலே இந்த தேய்பிரை அஷ்டமி யாக வேள்வியை நடத்தி துவங்கிய நேரத்தில் ஒரு 200, 300, 400, 500 என்று மக்கள் வர அவர்களுக்கு மதிய உணர்வை நாம் ஒரு கொட்டகையை போட்டு டெம்பரவரியாக கொட்டகையை உருவாக்கி அந்த கொட்டகையில் அன்னதானத்தை துவங்கினோம். அப்படி இந்த தேய்பிரை அஷ்டமி நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு நபர் என் இடத்திலே இந்த அன்னதான கொட்டகையை போட்டு தருகிறேன், எனக்கு ஆசீர்வாதம் வழங்குங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், எப்படியும் 20-25 லட்சம் ரூபாய் ஆகும், தனி மனிதராக செய்ய வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, உங்கள் ஆசீர்வாதமே எனக்கு எல்லாமே தரும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் திரு சண்முகநாதன் அவர்களுக்கும் அவர் துணைவியார் ராணிக்கும் அந்த உத்தரவை வழங்கி அவர்கள் அன்னதான கொட்டகையை அமைத்து கொடுத்தார்கள். அதற்கு அடுத்து இந்த யாக வேள்வி கொட்டகையை நிரந்தரமாக அமைத்து கொடுத்தார்கள். யாக வேள்வி குண்டத்தை அமைத்து கொடுத்தார்கள். அடுத்து நாடக மேடையை அமைத்து கொடுத்தார்கள். இந்த வகையிலே இந்த இடத்தில் சித்தர்களினுடைய அருளாட்சி சிறப்பாக அருள்மழை பொழிந்து மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்கின்ற வாய்ப்பை எல்லா மக்களும் பெற்று இன்றைக்கு குறைந்தது ஒரு தேய்பிரை அஷ்டமிக்கு 1000 1200 1250 மக்களுக்கு மதிய உணவை என் தகப்பன் கணக்கன்பட்டி சச்சிதானந்த சர்க்குரு அடுக்குமுட்டை சாமிகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். காகப்பு ஜெண்டர் யுகா யுகஸ்வரூபாய வித்மகே என்று சொல்லுவார்கள். அந்த காகப்பு ஜெண்டருடைய ஆசிரமம் கொல்லிமலையிலே அரியூர் சோழக்காட்டிலே நான் 3 ஆண்டுகள் என் குருநாதன் கணக்கன்பட்டியாருடைய ஆசீர்வாதத்தால் அந்த இடத்தில் அந்த யாக வேள்விகளை எல்லாம் செய்கின்ற மந்திரங்களை எல்லாம் சித்திர மந்திரங்களை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பை பெற்று அதற்கு பிறகு கொல்லிமலையிலிருந்து இறங்கி வைரவன்பட்டியில் அந்த வேள்வி யாகத்தை நடத்தி 108 யாகம் முடித்து அதை விட்டு ஓய்வெடுத்திருந்த நேரத்திலே தான் தலைவர் குமரேசனையும் ஸ்டுடியோ குமாரையும் சந்திக்கின்ற வாய்ப்பை கணக்கன்பட்டியார் உருவாக்கி தந்தார்கள். கணக்கன்பட்டியார் ஒரு சாதாரணமான குடும்பத்திலே ஏழ்மையான குடும்பத்திலே தோன்றிய ஒரு சாதாரண மகான். அவர் தன் உணர்வுகளாலும் என்ன பிரதிபலிப்பாலும் அவர் முன் ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணியத்தின் பிரதிபலிப்பாலும் கேரள மாநிலம் ஜெபரிமலை ஐயப்பனுடைய பரம்பரையில் 17வது பரம்பரை என்றாக வரலாறுகள் கொடுக்கப்படுகின்ற அந்த விளக்கங்களை வைத்து அந்த அரண்மனையிலே மிகப்பெரிய ஆச்சார குடும்பத்திலே 10 குழந்தைகளிலே 5வது குழந்தையாக தோன்றியவர் தான் சிவபிரபாகர சித்த யோகியாக உலகத்தில் பவனி வந்தவர். அவர் உடலோடு 736 ஆண்டுகள் இப்புவியிலே வாழ்ந்த வரலாறுக்கு சொந்தக்காரர். ஆயகலைஞர் 64 பெற்ற அற்புதமான மகான். அப்படிப்பட்ட மகான்
அவருடைய உடலை இயக்கியது அந்த மகா சிவசக்தியாகிய ஈஸ்வரர் ஆத்மா ஐக்கியத்தை அவர் வெளிப்படுத்தி அவருடைய உடலை இயக்கிய அந்த ஆத்மாவை, அந்த உடலை கேரள மாநிலம் பந்தனந்திட்டா புலிப்பாறையில் சிவ அடக்கத்தில் நிலைப்படுத்தி அந்த உடலை இயக்கிய ஆத்மாவை வெளிப்படுத்துகிற நிலையில் அந்த சிவபிரபாகர சித்தயோகி என்ற நெருங்கிய சிஷியரான சித்தராச சுவாமிகளிடம் நான் பழனியில் ஒரு எளியவரின் வடிவத்தில் வெளிப்படுவேன் என்று உணர்த்தி, அந்த சித்தராச சுவாமிகளும் பழனி வந்து கணக்கன்பட்டி சச்சிதானந்த சர்க்குருவை சந்தித்த பொழுது நான் தான் சிவபிரபாகர சித்தயோகி என்பதை அவருக்கு வெளிப்படுத்தி, அதற்கு பிறகுதான் பழனி கணக்கன்பட்டி அழுக்குமுட்டை சுவாமிகளுடைய சித்து விளையாட்டுகள் உலகறிய ஆரம்பித்தது. அந்த வகையிலே அவரிடத்தில் சென்றவர்கள் யாரும் அவரிடத்தில் அருளாசியை பெறாமல் வந்தது கிடையாது. நல்லவராக இருந்தாலும், அவர் கர்ம வினையால் தீயவராக இருந்தாலும், பகவான் திருப்தியே அவரை வழிநடத்தி வாழ்வில் பிரகாச பேரொழியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ சீவ சமாதிகளில் எத்தனையோ மகான்கள் சீவ அடக்கமாகி அங்கெல்லாம் அவர்கள் அருளாசி பொதிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் கணக்கன்பட்டியிலேயே பிறந்து கணக்கன்பட்டியிலேயே வாழ்ந்து கணக்கன்பட்டியிலேயே ஜீவ சமாதியாக ஐக்கியமாகியிருக்கின்ற என் தகப்பன் கணக்கன்பட்டி மூட்டை சுவாமிகளை இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற எல்லா பகுதிகளிலும் இருந்தும் மக்கள் வந்து அந்த புனித பூமியில் தன் பாதங்களை பதித்து தன்னுடைய கர்மாக்களினுடைய நிலை என்ன என்று அறிய முடியாதவர்கள் எல்லாம் அங்கே திருப்பாதங்களை பதித்து அந்த புனித மகானுடைய அருள் வெளிச்சத்தாலே அந்த கர்மாவினுடைய தாக்கத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு அவர்கள் இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே நல்வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணம் என்பதற்கு 1000 உதாரணங்களை சொல்லலாம். ஒரு முறை நான் சென்றிருந்த காலகட்டத்தில் எனக்கு நகர்த்திய உதாரணத்தை மட்டும் வெளிப்படுத்துகிறேன். நான் பொன்னமராவதியில் கார்த்திகேயன் என்ற ஒரு பர்னிச்சர் கடைக்காரர், அவருடைய தயவிலே அவருடைய இல்லத்தில் இருந்துதான் இந்த தேய்பிரை அஷ்டமி தி வைரவன்பட்டியில் நடத்தி மக்களுக்கு பைரவரினுடைய அருளாசியையும் மகான் கணக்கன்பட்டியானுடைய அருளாசியையும் மக்கள் பெற நான் வழிவகை செய்து கொண்டிருந்த நேரம், ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலையும் கணக்கன்பட்டி அந்த மகானை சந்திக்க வாருங்கள் 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 என்று நான் அறைகூவல் விடாத நாளே கிடையாது. ஆனால் அவர் யாரை வரவழைக்க வேண்டும், யார் வர வேண்டும், யார் வர கூடாது என்பதை அவர் கணக்கன்பட்டியில் இருந்தே நிர்மாணித்து விடுவார். நான் இந்த அஷ்டமியை முடித்து பொன்னமராவதிக்கு வந்து மற்ற பணிகள் எல்லாம் முடித்து விட்டு ஒரு நாள் 2 நாள் ஓய்வெடுத்து விட்டு 3ஆம் நாள் 4ஆம் நாள் கணக்கன்பட்டிக்கு செல்லுகிற பொழுது என்னை பார்த்து ஒரு புன்சிரிப்பு தான் சிரிப்பார். வேற எதுவும் அவர் என்னிடத்திலே சொன்னதும் இல்லை, நான் அவரிடத்திலே கேட்டதும் இல்லை, இதுவரை கேட்டதில்லை. குமரேசன் போன்றவர்கள், ஐயா வழக்கறிஞர் போன்றவர்கள் எங்களையும் கணக்கன்பட்டிக்கு அழைத்து போங்கள் என்று கேட்ட பொழுது நன்றாக போவோம், நாளை மறுநாள் கிளம்புங்கள் என்று நான் அழைத்து சென்று என் குருநாதர் இடத்திலே ஐயா வழக்கறிஞரை அழைத்து வந்திருக்கிறேன், அவர் என்ன காரணத்திற்காக உங்களை சந்திப்பதற்கு என்னிடத்திலே அனுமதி கேட்டார் என்பது எனக்கு தெரியாது, ஆனால் அழைத்து வந்துவிட்டேன், உங்களுடைய உத்தரவில்லாமல் அழைத்து வந்துவிட்டேன், எத்தனை நிலைப்பாடா இருந்தாலும் அத்தனையையும்
மன்னித்து அந்த வழக்கறிஞருடைய குடும்பத்திற்கு உங்களுடைய அருளாசியை வழங்க வேண்டும் என்று நான் ஆத்மார்த்தமாக பிரார்த்திப்பேன். பட் அப்படி ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கின்ற பொழுது அந்த குடும்பத்திற்கு அவர் தன் இருவிழி ஒளியாலே அந்த வழக்கறிஞருடைய திருமுகத்தை பார்த்தாரானால் அதில் அவருடைய கர்மாக்கள் எல்லாம் கரைந்து காணாமல் போய்விடும். கடலில் கரைத்த பெருங்காயம் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான சக்தியை பெற்றவர் கணக்கன்பட்டி மகான் ஆவார்கள். ஒரு முறை ஒரு 4-5 பேர் ஒரு அம்பாசிடர் காரிலே, நான் வாடகை கார் தான் எடுத்து செல்வேன், பொன்னமராவதியிலிருந்து பழனி செல்வதற்கு வாடகை கார் எடுத்து செல்வேன். ஐயா வழக்கறிஞர் போன்றவர்கள் எங்கள் காரை தருகிறோம், போயிட்டு வாங்கள் என்று சொன்னால் கூட நான் அதை விரும்ப மாட்டேன். ஏனென்றால் கணக்கன்பட்டியார் யாரையும் துன்புறுத்தக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாரையும் பரிகாசம் செய்யக்கூடாது என்று உணர்த்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு நபர், நான் வருகிறேன், என் காரிலே போவோம் என்றார்கள். அப்பொழுது கார்த்திகேயன் வீட்டுக்குள் சென்று ஐயாவினுடைய படத்திற்கு முன்னால் நின்று, இந்த நபர் வருகிறேன் என்று சொல்லுகிறாரே, இந்த நபரை கூட்டி வரவா, அவருடைய காரில் வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது, உங்களுடைய அனுமதி வேண்டும் என்று கேட்ட பொழுது வா என்று சொன்னாரே தவிர மறுக்கவில்லை. ஒரு 6 பேர் இங்கிருந்து போனோம். பின் சீட்டிலே 4 பேரும், முன் சீட்டிலே 2 பேரும், 6 பேர் ஒரு அம்பாசிடரிலே சென்றோம். வெள்ளை அம்பாசிடர். அந்த காருக்கு உரிமையாளர் அதை ஓட்டி வந்தார். நாங்கள் செல்லுகிற பொழுது 5 மணி மாலை. வீரகாளி சக்கம்மா தோட்டத்தில் இருந்தார்கள் மகவான். அங்கே சென்று ஐயாவை பார்த்து அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு ஐயா புறப்பட்டார்கள். மகவானோடு நாங்களும் புறப்பட்டு நேராக இப்பொழுது சீவசமாதி அமைந்திருக்கின்ற ஐயா மோகன் தோட்டத்திற்கு வந்தார்கள். அந்த மோகன் தோட்டத்தில் ஒரு 100 வாட்ஸ் பல்பு போட்டிருப்பார் மோகன். அந்த வேப்பமரத்தை தூரிலே கட்டிலே அமர்ந்தார்கள். சிறிது நேரத்திலே தூறல் வந்தது. வந்த பக்தர்களில் 3/4 பேர் ஐயாவிடம் சொல்லாமலேயே அவரவர் காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். எங்களுடைய காரில் வந்தவர்களும் என்னையை பார்க்கிறார்கள், ஐயாவை பார்க்கவில்லை. நான் அவர்களுக்கு வாய்மொழியாக சொன்னேன், நாம் புறப்படுவதற்கு ஐயா அனுமதி தந்தால்தான் புறப்பட வேண்டும், இல்லையே நாம் புறப்படக்கூடாது என்று உத்தரவிட்டு விட்டேன். அதற்கு பிறகு என்னோடு வந்தவர்கள், இவர் சாமியார், இவரோடு இருக்கலாம், நாம் குடும்பம், மனைவி, தொழில், எல்லா நிலைப்பாடுகளுக்கும் ஆளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் சாமிக்கு பச்செலவிற்கு காசை கொடுத்து விட்டு காரை எடுத்துக்கொண்டு செல்வோம் என்று அவர்கள் ஒரு முடிவு கட்டிவிட்டு 5 பேருமே புறப்படுவதற்கு தயாரானார்கள். அந்த 5 பேரில் ஒருவர் மட்டும், நான் சாமியோடு இருந்துவிட்டு சாமி வரும் பொழுது நான் பொன்னமராவதிக்கு வருகிறேன் என்று ஒருவர் இருந்து விட்டார். 4 பேர் புறப்பட்டு சென்றார்கள். நான் அவர்களை தடுக்கவும் இல்லை, ஐயாவிடம் அவர்களை ஆசீர்வாதம் செய்து அனுப்புங்கள் என்று சொல்லவும் இல்லை. ஏனென்றால் கணக்கன்பட்டிக்கு வருபவர்களுக்கு அவர் கொடுக்கிற முதல் பாடம் என்னவென்றால் பொறுமை தேவை. 2வது, அவருடைய அருளாட்சியை பெற வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்றால், அவர் வாய்மொழியாகவே கூறியிருக்கிறார், டே சாமி, கணக்கம்பட்டிக்கு வந்தவன் யாரா இருந்தாலும் என்ன ஏது அப்படின்னு கேட்கணும்லடா சாமி. அதுதானடா சாமி மனித பண்பு, மனித நேயம், மனு தர்மம். நம்ம பேசாம இருந்தோம், அது நியாயம் இல்லடா சாமி. ஆனா சொல்றா சாமி அப்படி என்று அவர் நம்மை போன்ற பக்தர்களிடம் அவர் கேள்வி கணைகளை தொடுப்பார். அப்பொழுது நாம் எல்லாம் சிரித்து கொண்டு அமைதியாக இருப்போம். அது போல அன்றைய தினம் இந்த 4 பேரும் புறப்பட்டு பொன்னமராவதிக்கு வருகிறேன் என்று புறப்பட்டு வந்து விட்டார்கள். நானும் இன்னொருவரும் அங்கே இருந்து விட்டோம். ஒரு 9:30 மணி இரவே ஒரு 15-20 பேர் ஒரு மொட்டாட்டர் வேனிலே வந்து இறங்கினார்கள். அவர்கள் உணவு
தயார் செய்தோ அல்லது பழனியிலோ ஹோட்டலிலோ சப்பாத்தி, குருமா, தோசை, சட்னி, சாம்பார், இட்லி, சட்னி, சாம்பார் ஒரு பிளாஸ்கில் ஒரு 15-20 பேர் சாப்பிடுவதற்கு ஒரு 5 லிட்டருக்கு குறையாத டீ எல்லாம் போட்டு கொண்டு வந்தார்கள். ஐயா டீ நன்றாக சாப்பிடுவார், சீனி அதிகமாக போட்டு சாப்பிடுவார். அப்படி சீனி அதிகமாக போட்டு சாப்பிட ஐயாவுக்காக டீ அவர்கள் வீட்டிலிருந்து கொண்டாந்தார்களா இல்லை கடையில் விலையில் இடையில் வாங்கி வந்தார்களா என்பது தெரியாது. வந்தவுடன் எனக்கு டீ குடுறா சாமி, வந்தவங்க அத்தனை பேருக்கு இருக்கிற சாப்பாட்டை குடுறா சாமி, கொண்டாந்த சாப்பாட்டை குடுறா சாமின்னாரு. எல்லாரும் சாப்பிட்டோம், எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். ஆமா, அப்ப ஐயா சாமி தூக்கம் வர்றவன் படுங்கடா சாமி, ஏன்டா உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. ஒரு 15 பேர் படுத்துட்டாங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் அவருக்கு காலடியில் உட்காந்துருக்கோம். அப்போ ஐயா எப்பவுமே புயலை போடுவார், தலை புயலை தான் போடுவார். அந்த புயலை எடுத்து 2 கிள்ளி அதை வாயில் போட்டு தெற்கு பிறகுன்னு மிக்சர் சாப்பிட்ற மாதிரி, அல்வா சாப்பிட்ற மாதிரி, லட்டு சாப்பிட்ற மாதிரி அவர் தெற்கு பிறகுன்னு மின்னு கொஞ்ச நேரத்தில் எச்சியை துப்புனாரு. அப்புறம் என்னோட வந்தவன்ட்ட, என்னோட இருக்கிறவன்ட்ட ஒரு சிரிச்சிட்டு அவன் முகத்தை பார்த்துட்டு அந்த புயலை வாயில போட்டிருந்த புயலைய அப்படியே அவருடைய கரங்களால எடுத்து 3 விரல் எடுத்தார். கட்டை விரல், ஆள்காட்டி விரல், பாம்பு விரல், மோதிர விரலும் சுண்டு விரலும் தனியா இருந்துச்சு ஐயாவுக்கு. அந்த 3 விரலால வாயில இருக்கிற புயலை எடுத்து என்னோடு இருந்த நான் கூட்டிட்டு போனதுல 4 பேர் வந்துட்டாங்க, ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னால அந்த ஒருத்தர் கிட்ட கொடுத்தார். அவர் ரொம்ப கூச்சப்பட்டு வாங்கினார். நான் அவர் முகத்தை பார்த்தேன், ரொம்ப அருவருத்து போய் அவர் வாங்கினார். அவர் வாங்கின உடனே என்ன இவர் வாயில போட்ட புயல நம்ம கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கீழே போட போன, அந்த பேரை சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது, இந்த 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 அப்படின்ட்டு என்னுடைய கரத்தை நீட்டி அந்த போகையிலேயே என்னுடைய கையிலே வாங்கி நான் அதை அல்வா, லட்டு, சிலேபி சாப்பிட்ற மாதிரி, இறைவா நீ தந்த இனிய பிரசாதம், இது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய சகாப்தத்தை இன்று பிள்ளையார் சொல்லி போட்டு துவங்க போகிறது என்று சொல்லிவிட்டு அந்த புயலை அப்படியே வாயில போட்டு தெற்கு பிறகு அல்வா, லட்டு, சிலேபி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு உள்ள இறங்கிட்டேன். என் வாழ்க்கையில் அது வரைக்கும் என்ன புயலைய நான் சாப்பிட்டதும் கிடையாது, புயலையை தொட்டதும் கிடையாது. சாப்பிட்டு முடிச்சேன், ஆனந்த நயனமான தூக்கத்தை கொடுத்தாரு. தூங்கி எழுந்தேன், 5 மணி இருக்கும். ஏ சாமி போடா சாமி ஊருக்குன்னாரு. அதுக்கு பிறகு வந்துட்டேன். வந்த ஒரு 10 நாளையில இறைவனுக்கு மகா சிவராத்திரி. அந்த மகா சிவராத்திரி வைரவன்பட்டியில் திருமஞான பரீஸ்வரருக்கும் அம்பாள் பாகம்பிரியாளுக்கும் மகாபிரபு பைரவருக்கும் ரொம்ப சிறப்பான முறையில் இங்க எப்படி இந்த அன்னதானத்தை நிகழ்த்துகிறோமோ அதே போல அங்கே அன்னதானத்தை நிகழ்த்தி கொண்டிருந்த நிலையில் அந்த திருமஞான பரீஸ்வரருக்கு அன்றைய சூழ்நிலைக்கு மதுரையில சாரதாசில போய் விலை உயர்ந்த பட்டு வேட்டியும் பட்டு துண்டும் வாங்கிட்டு வந்து 4ஆம் கால பூசைக்கு இதை சாத்தணும்னு அந்த ஐயரிட்டத்துல விவரத்தை சொல்லி எல்லாம் முடிச்சு 4ஆம் கால பூசையை முடிச்சு அந்த பட்டு சட்டை, பட்டு வேட்டி, பட்டு துண்டு எல்லாம் மகா சிவபெருமானுக்கு அணிவித்து தூப தீபாரதனை காட்டி 4:30 மணி ஆச்சு. அதை முடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு இன்னோவா காரு ஐயா செட்டியார் மாதிரி ஒருத்தர் கொண்டாந்துருந்தாரு. அவருடைய காரு அவரும் வாரினாரு. அவரோட கணக்கன்பட்டிக்கு கிளம்பி வந்தோம். எனக்கு இந்த 4 கால பூஜையிலையும் கடுமையான வேலைகள் இருந்ததால, டயர்டா இருந்ததுனால துண்டை விரிச்சு கிழக்க தலைய வச்சு மேற்கே காலை நீட்டி அந்த கரைசல் மண்ணில மோகன் தோட்டத்துல படுத்துட்டேன். பகவான் உள்ள இருந்து அந்த கொட்டாகைக்குள்ள படுத்திருந்தவரு வெளியில எந்திரிச்சு வந்து அவர் கோமணத்தோட தான் படுத்திருந்திருக்காரு. கோமணத்தோட தான் வெளியே எந்திரிச்சு வந்திருக்காரு. வெளியில வந்து குமரேசன் போன்றவரை ஒருத்தர், ஏ சாமி இங்க வா, இங்க படுத்திருக்கனால அந்த சாமி அவன் தலையில ஒரு தட்டு எழுப்புறா சாமின்ட்டார். அவர் அங்கிருந்து ஓடியாந்து
என்னை தலையில ஒரு தட்டு தட்டி, சாமி உங்களை எந்திரிக்க சொல்றார் குருநாதர்னார். எந்திரிச்சேன். கையில ஒரு குச்சி வச்சுக்கிட்டு, ஏய் என்னைய பார் அப்படின்னார். அப்பொழுது பார்க்கையில நான் இறைவன்பட்டியில திருமஞான பரீஸ்வரருக்கு எந்த பட்டு வேட்டிய அவருக்கு சாற்றி இருந்தனோ, எந்த பட்டு துண்டை அவருக்கு அங்கவஸ்திரமா போட்டிருந்தனோ, அதே துண்டை தலையில கட்டிட்டு, அதே வேட்டிய பட்டு வேட்டிய மடியில கட்டிட்டு, பாத்தியா தெரியுதா, நல்லா இருக்கா, சொல்ல சாமி அப்படின்னாரு. அப்பதான் நினைச்சேன், அண்டா சராசரமே உன் காலடியில் நிக்குதுயா சண்டாலா, அறிவில்லாத முட்டாள்களாக அப்படி பேர் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏதோ ஒரு கடுகளவாச்சும் கண்மயிர் நுனி அளவாச்சும் எனக்கு அறிவை நீ கொடுத்துட்ட. இந்த ஜென்மம் இல்ல, இனி எத்தனை ஜென்மம் வந்தாலும் உன்னை இன்றி எனக்கு வேறு கெதி இல்லை என்று அப்படியே நிறைந்த நிலையில அவர் திருப்பாதங்களில் வீழ்ந்து வணங்கி எழுந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, ஏ சாமி நீ நல்லவன்டா சாமி, நீ என் காலில் விழுவாதரா சாமி அப்படின்னார். அதன் பிறகு தெற்கே போ, மேற்கே திரும்பு, வடக்க போ அப்படின்னார். அங்கிருந்து தெற்கே வந்தா மோகன் தோட்டத்தினுடைய 8 பாடர் பாதை, அதுல இருந்து மேற்கே வந்தா தார் ரோடு, கணக்கம்பட்டி வர்ற ரோடு. கணக்கம்பட்டி வந்தோம். கணக்கம்பட்டி வந்த உடனே வடக்க போன்ட்டாரு. வடக்க வர்றதுக்கு பழனி பஸ்ஸு, திண்டுக்கல் பஸ்ஸு, அதுல ஏறி பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். என்னைய பொறுத்த மட்டுக்கு மற்றவர்களுக்காகத்தான் நான் ஐயா கிட்ட உதவி முறையிட்டு இருக்கேன், தவிர எனக்குன்னு எதையும் நம்ம அவர்கிட்ட இது வரைக்கும் கேட்டதில்லை. எதையும் கேட்கிற அளவுக்கு அவர் என்னைய வச்சதும் இல்லை. கஷ்டங்கள் வரலாம், எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரலாம், இல்லைன்னு சொல்லல. கஷ்டப்படாத மனிதனே இருக்க முடியாது, உண்மை. அந்த கஷ்டத்தை எல்லாம், அந்த கர்மத்தை எல்லாம், அதில் இருக்கின்ற சாரத்தை எல்லாம், அதில் இருக்கின்ற சகிக்க முடியாத சோதனைகளை எல்லாம் நாம் நினைத்து மனம் வருத்தப்படக்கூடாது. ஏன் என்ற கேள்வியை எல்லோரும் வினவணும். கஷ்டம் ஒரு மனிதனுக்கு தொடர் கதையாக இருக்குமே, ஆனால் அவன் நிச்சயமாக இறைவனை நெருங்கி சென்று கொண்டிருக்கிறான் என்பது பொருள். எவனுக்கு ஒரு கஷ்டம் அதிகமாக வருகிறதோ அவன் இறைவனை நெருங்கி சென்று கொண்டிருக்கிறான் என்பது பொருள். இதுதான் உண்மை. யோகிகள் எல்லாம், ரிஷிகள் எல்லாம், சித்தர்கள் எல்லாம், ஞானிகள் எல்லாம் கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது. கஷ்டப்படாமல் இறைவனை அடைய முடியவே முடியாது. சரீரத்திற்குத்தான் கஷ்டம், நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் தந்த இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரன் நம் தாய் தந்தையர். ஏன் கஷ்டம் வருகிறது என்றால், தாய் தந்தையர் கர்மாவிற்கு கட்டுப்பட்டவர்கள். அந்த கர்மாவிற்கு கட்டுப்பட்டவர்களோடு நாம் குழந்தையாக அவர்களுடைய கருவிலே உருவாகி உயிராகி உடலுக்கு அவர்கள் பொறுப்பாளியாகி இந்த உலகத்துக்கு வந்தோம். இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த கர்மா நம்மளை தொடுமா தொடரா? தொடரும், தொடரும், தொடரும். அந்த கர்மா தான் கஷ்டம். அந்த கர்மாவை கடப்பதற்கு நமக்கு கையில கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தான் கணக்கன்பட்டியார் என்ற என் மகான் குருநாதர் ஆவார்கள். சாமி அழகா சொல்லி இருக்கார், நீ என்னை நினைக்க மறந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கார். நீ எங்கே இருந்தாலும் என்னுடைய பார்வை உன் மீது விழும் என்று சொல்லியிருக்கிறார். நீ எந்த குற்றம் செய்ய நினைத்தாலும் உன்னை நான் நிச்சயமாக தடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ கர்ம வினையால் ஒரு எடுக்கக்கூடாத முடிவை எடுத்தாலும் அந்த முடிவில் நான் இறுதி புள்ளியாக நான் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே தான் எங்கும் நிறைந்த பரம்பொருளாய் எல்லாம் தனக்குள் அடக்கிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ஒரு மகானாய் உடலைத்தான் நாம் இன்றைக்கு கணக்கன்பட்டியிலே மோகன் தோட்டத்திலே சீவ சமாதியிலே அமைத்து விட்டோமே தவிர
அந்த உடலை இயக்கிய ஆன்மாவாகிய சிவபிரபாகர சித்த யோகி பந்தனந்திட்டா புலிப்பாறை சிவ சமாதியாய் இருப்பவருடைய அந்த ஆத்மா இந்த உலகம் என்ற வரைபடத்தில் எங்கெங்கெல்லாம் மானிட சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அந்த ஒளியானது அந்த மானிட சமுதாயத்தை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் இன்றைய தினத்திலே எல்லா மக்களும் அறிய வேண்டும் என்பதற்காக, தெரிய வேண்டும் என்பதற்காக, புரிய வேண்டும் என்பதற்காக நான் இதை கூறுகிறேன். நான் எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய மகான்களுடைய ஜீவ சமாதிகளில் எல்லாம் சென்று அவர்களை பிரார்த்தித்து அங்கே இரவு நேரம் தங்கி நான் வந்திருக்கிறேன். தம்பி போன்ற ஒரு குடும்பம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது சாமி, நீங்கள் கணக்கன்பட்டிக்கு போகும் பொழுது எங்களையும் அழைத்து செல்லுங்கள் சாமி என்று சொன்னார். நான் சொன்னேன், உன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்றைக்கோ அல்லது உங்கள் இருவருக்கும் திருமணம் நடந்த திருமண நாள் அன்றைக்கோ புறப்பட்டு போவோம். நீங்கள் அதற்கு முன்பாக ஒரு 48 நாள் இல்லறத்தில் கொஞ்சம் துறவரத்தை மேற்கொண்டு உணவு வகையில் அசைவ உணவை தவிர்த்து மக்கள் இல்லங்களில் நடக்கின்ற தீட்டு திடங்கான காரண காரியங்களில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கணவன் மனைவி இருவரும் சென்று அதில் பங்கெடுக்காமல் இந்த 3ஐ மட்டும் கடைபிடியுங்கள். ஹோட்டலில் சாப்பிடலாம், சைவமாக சாப்பிடுங்கள் என்று அவர்களுக்கு உணர்த்தினேன். அப்பொழுது அந்த நபர் கேட்டார், 48 நாளுக்குள் இந்த விரதம் முடித்து விடுமா என்றார். நான் ஒன்றை சொன்னேன், விரதத்தை மேற்கொள்ள சொல்வதுதான் என்னுடைய உத்தரவு, விரதத்தை முடிக்க சொல்வது கணக்கன்பட்டியாருடைய உத்தரவு. அவர் விரும்பினால் எப்படி உன்னை மாற்றுவாரோ அது எனக்கு தெரியாது. உன்னையும் உன் மனைவியையும் ஒரு திசை மாறிய பறவையாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ விடாமல் ஒரு வெளிப்பாதை நேர்மையான வாழ்க்கை வாழுவதற்கு உனக்கு நான் வழிகாட்ட வேண்டும் என்றால் அது கணக்கன்பட்டியாருடைய சன்னிதானம் தான் என்று சொன்னேன். அதே போல அந்த குடும்பம் என்னுடைய அந்த அறிவுரையை ஏற்று அவர்கள் பயணித்தார்கள். கரெக்டாக 48 நாள் முடிந்து 2 நாள் கூடுதலாக வந்தது அவருடைய ஜென்ம நட்சத்திரம். பட் அன்றைய தினம் பௌர்ணமி வேறு. அந்த குழந்தை ஒரு சின்ன குழந்தை, அவனுடைய மனைவி ஒரு சின்ன குழந்தை. சாமி, லட்சக்கணக்கில் வருவாங்களே சாமி, இன்னைக்கு நம்ம போப்புறமே சாமி, கூட்டம் அதிகமா இருக்குமே சாமி, இன்னைக்கு கணக்கம்பட்டியார பார்க்க முடியுமா சாமி, பயமா இருக்கே சாமி அப்படின்னு இங்க 5 மணிக்கு சொன்னாங்க. சாயந்தரம் 5 மணிக்கு நான் ஒன்றை மட்டும் சொன்னேன், பயணம் புறப்பட்டுட்டோம், கேள்வி கேட்க உனக்கு தகுதியும் இல்லை, பதில் சொல்ல நானும் விரும்பல. அழைப்பவர் கணக்கன்பட்டியார் ஒரே வார்த்தையோட கார் எடு அப்படின்னு அந்த பையனே கார் எடுத்தான். அந்த பையனுடைய மனைவி முன் சீட்ல இருந்தா, நான் பின் சீட்ல இருந்தேன். நான் இன்னும் அந்த சீட்ல கார்ல ஒரு 4-5 பேர் போகலாம், இன்னொரு 4 பேர் போகலாம். பெரிய டயோட்டா கார். இன்னும் 2-3 பேரை கூப்பிட்டேன், யாரும் வர முடியல, யாரும் வர விடல. கணக்கன்பட்டியார் எல்லாம் இருக்கு, அந்த உணர்வுகள் வர விடல வர. அதனால அவரு யாரும் வரல. நாங்க போயிட்டோம், ஒரு 8 மணிக்கெல்லாம் போயிட்டோம். பார்த்தா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அன்றைய தினம் பாருங்க ஒரு 5 லட்சம் பேர் கூட்டம் இருக்கும் கணக்கம்பட்டியில. அந்த பொண்ணு என்னைய பார்த்து அப்படியே கடிச்சு குதற மாதிரி பார்த்தா. இங்க தாய்க்குளமும் உட்கார்ந்துருக்கீங்க, அதனால உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். நீங்க எல்லாம் ஏன் இதை கேட்குறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவையும் தர்றேன். பெண்கள் இடத்துல ரொம்ப பொறுமை வேணும்.
ஆத்திரம், அவசரம், ஆவேசம், கோபம் இவைகள் பெண்கள் இடத்தில் இருக்குமானால் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பொறுமையை கையாளுறீங்களோ அந்த குடும்பம் செல்வ செழிப்போடு, மகாலட்சுமி கடாட்சத்தோடு, என் தகப்பன் கணக்கன்பட்டியானுடைய அருளாசியோடு பூத்து குலுங்கும், புன்னகை வளரும், புதுமைகள் நடக்கும். இதுதான் ஆவதும் பெண்ணாலே, அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே, தாழ்வதும் பெண்ணாலே, அந்த இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, அந்த சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, விஸ்வாமித்திரன் கெட்டதும் பெண்ணாலே. வரலாறுகள் நமக்கு முன்னே நம் வாழ்ந்த முன்னோர்கள் நமக்கு வழிவகையா காட்டிட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம இன்னைக்கு கோபம் இல்லாமல் இருக்கணும். பெண்கள் ரொம்ப பொறுமையா இருக்கணும். பொறுமையின் சிகரம் பெண்கள். அப்ப அந்த பொண்ணு என்னைய பார்த்த உடனே நான் மனசுக்குள்ள நினைச்சேன், என் தகப்பனே உன்னைய நம்பியா கூட்டியாந்துட்டேன். இந்த பச்சை குழந்தை 30 வயசுக்காரி நீ 70 வயசுக்காரனை பார்த்து முறைச்சு பாக்குறா. இந்த கூட்டத்துல நீ கணக்கம்பட்டியான பார்க்க கூட்டியாந்து கூட்டத்துல எப்படி நான் கணக்கம்பட்டியான பாக்குறது அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டாலே நீ என்ன பதில் சொல்ல போற, இதுக்கு என்ன விடை என்று என் குருநாதர் இடத்திலே கேட்கிற பொழுது, அப்பொழுது காவல்துறையை சேர்ந்த 4-5 காவல்துறை போலீஸ்காரர்கள் உங்கள் காரை எடுத்து அங்கே நிற்கின்ற அந்த மைதானத்திற்கு எடுத்து செல்லுங்கள் என்று வந்து சொன்னார். அந்த காருக்கு சொந்தக்காரர் காரை ஓட்டிக்கிட்டு வருகிறார். காருக்குரியவருடைய மனைவி என்னை இந்த கூட்டத்துல எப்படி எங்களை கணக்கம்பட்டியாட்ட காட்ட போறீங்கன்னு கேட்டார். நிகழ்ந்த உண்மையை சொல்கிறேன், சத்திய பிரமாணமாக சொல்கிறேன், என் தாய் தந்தையின் ஆத்மாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். அந்த கணவனானவன் சிரித்தானே தவிர ஐயா கிட்ட நீ பேசாதே அப்படின்னு அவன் சொல்லல. சரியா, நீ கார் எடு அப்படின்ட்டு கார் எடுத்து அந்த மைதானத்துல கொண்டு போய், அந்த மைதானத்துல நம்ம கார் மட்டும் தான் நிக்குதுயா, வேற காரை காணும். அப்ப நான் சொன்னேன் அந்த பொண்ணுகிட்ட, இங்க வா, எடுத்துட்டு வந்த பெட்ஷெட்டை விரி, உன் தலவாணியை எடு, தலவாணியை வச்சு படு, நீனும் உன் புருஷனும் கிழக்கே தலைய வச்சு மேற்கே காலை நீட்டி படு, நான் வடக்கே தலைய வச்சு தெற்கே காலை நீட்டி படுகிறேன் அப்படின்ட்டு படுத்தோம். இந்த பையன் காரை ஓட்டிக்கிட்டு வந்த அந்த அழுக்கையிலையும் இந்த கூட்டத்தினுடைய நிலைப்பாட்டை தெரியாம அவன் கொஞ்சம் மனைவிக்கு கட்டுப்பட்டவன், பயந்தவன், அந்த உணர்வுகளுக்கு கூட சொந்தக்காரன். அது எனக்கு தெரியும். இங்க வாழ்ந்த காலத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். மனைவி கிழிச்ச கூட தாண்ட மாட்டான். அந்த பொண்ணு அந்த கணவன் இடத்துல கேக்குது, நான் அங்கேயே சொன்னேன், கேட்காம இப்படி டீசலை வேஸ்ட் பண்ணி காரை எடுத்துட்டு வந்து இப்ப நடுக்காட்டுக்குள்ள பெடுக்க போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லுது. அவர் கோவப்படுவாரு, பேசாம படு, எதுவா இருந்தாலும் அவர் பார்த்துக்குவாரு, பேசாம படு, நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற, அமைதியா இரு அப்படின்னு அவன் சொல்றான். கணவன் சொல்றான் மனைவி கிட்ட. அவ அந்த டென்ஷன் குறையாம இருந்தா. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், இங்க பார்த்தா நம்பினவர்களுக்கு அவர்தான் கைலாயம், நம்பாதவருக்கு அவர் எப்பவும் எந்த நிலையிலும் தன்னை காட்டி கொடுக்க மாட்டாருமா, பேசாம படு, அமைதியா இரு, ஒன்னும் மோசம் போகல, எப்படி உன்னை அழைச்சிக்கிட்டு வந்தனா அந்த மாதிரி வீட்டுல கொண்டு சேர்த்துறேன், பேசாம படு என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல நானும் படுத்துட்டேன். படுக்கையில மணி 12:15 இருக்கும். கொஞ்ச நேரத்துல அந்த பையன் நல்லா அசந்து தூங்கிட்டான். டிரைவர் ஓட்டிக்கிட்டு வந்தவன் ஓனர் தான், அவன் உடைய கார் தான். அவன் மனைவியும் அவனும் ஒரே போர்வையில 2 தலைவாணி வச்சு ஆளுக்கு ஒரு பக்கத்துல படுத்திருக்காங்க. நான் ஒரு 10 அடி தள்ளி நான் படுத்திருக்கேன். ஒரு 4 மணி இருக்கும். அந்த 4 மணிக்கு அந்த பையன் லெப்ட் சைட்ல ஒருக்கணிச்சு படுத்தவன், அந்த லெப்ட் சைட்ல ஒருக்கணிச்சு படுத்தது
திருப்பி ரைட் சைடுல ஒரு கணிச்சு படுத்திருக்கான். அந்த ரைட் சைடுல உட்கணிச்சு படுத்திருக்கல அவனுடைய மனைவி, அவர் ரைட் சைடுல உட்கணிச்சு படுத்திருந்தவ திருப்பிக்கிட்டு லெப்ட் சைடுல ஒரு கணிச்சு படுத்திருக்காங்க. அப்ப என் குருநாதர் வந்து, டேய் சாமி எந்திரா 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 அப்படின்னு 3 தட்டி தட்டிருக்காரு. தட்டார் புடார்னு எந்திரிச்சு, சாமி 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 சாமின்னா, என்னப்பா 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 அப்படின்னு யாரோ வந்து அடிச்சுட்டாங்க. யாரோ வந்து அடிச்சுட்டாங்க. சாமி எந்திரா சாமி எந்திரா சாமி எந்திரா சாமி 3 தடவை அடிச்சார். சாமி எந்திரிச்சிட்டேன் சாமி அப்படின்னு. யாருடா அடிச்சா இன்னடா அப்படின்னா தெரியல சாமி. சுத்தி முத்தி பார்த்தேன், ஒரு ஆலயம் காணும், வெளிச்சம் இருக்கு, இருட்டல்ல. அந்த நேரத்துக்கு அந்த பொண்ணுக்கும் தூக்கம் விழிப்பு வந்துருச்சு, அவனுடைய மனைவி. அதுவும் எந்திரிச்சு எங்க 2 பேருக்கிட்டையும் என்ன நடந்துச்சுன்னு கேக்கு. அப்ப அவன் சொல்றான், பொண்டாட்டிக்கிட்ட இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. அப்பதான் சொன்னேன், வா ஒரு சின்ன பச்சை பிள்ளைம்மா எப்படி கணக்கம்பட்டியார நீ காட்ட போற, இன்னைக்கு எப்படி கணக்கம்பட்டியார நான் தரிசனம் பண்ண போறேன், எப்படி கணக்கம்பட்டியார்கிட்ட நீங்க என்னைய கூட்டிட்டு போறியேன்னு கேட்டுட்டிய. கணக்கம்பட்டியில கால் வச்ச பிறகு என் தகப்பன் கணக்கன்பட்டியான் சீவ சமாதியிலிருந்து எந்திரிச்சு வந்து உன் புருஷனை 3 தட்டி தட்டி எந்திரா சாமின்ட்டேன். இனி உன் கொடி பறக்க முடிய தாயே, கவலைப்படாம கிளம்பு என்று அந்த பெண்ணுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அந்த பெண்ணையும் துணிமணிகள் எடுத்துட்டு சொன்னேன். காலையில குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு அந்த பையனையும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு எடுத்துட்டு சொன்னேன். அதுக்கு பிறகு அவன்கிட்ட நான் சொன்னேன், 4:30 மெக்கானிக்கல உனக்கு சிக்னல் கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு, சீவ சமாதியிலிருந்து எழுந்து வந்து உனக்கு காட்சி கொடுத்துட்டாரு. நீ மிகப்பெரிய பாக்கியசாலிடா தம்பி. இனிமேல் நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும்டா, நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்டா. நீ என்னென்ன சிவில் லைன்ல டைரக்ட் பண்றியோ அத்தனையும் செஞ்சு தந்துருவா. நீ நத்திங் டு யூ ஃபார் த யுவர் டைரக்டர் ஆஃப் த கிரிமினல் ஆக்டிவ். தவறான காரியங்களுக்கு போயிடாத என்று அவன் இடத்துல சில விவரங்களை சொன்னேன். அப்போ அவன் கேட்டான், தவறான காரியம் என்றால் என்னன்னு கேட்டான். மது வருந்துவது தவறான காரியம், உன் மனை தவிர்த்து மறுமனை நேசிப்பது தவறான காரியம், ஒருவனை கெடுக்க நினைப்பது தவறான காரியம், ஒருவனை ஏமாற்ற நினைப்பது தவறான காரியம், ஒருவனுக்கு தீங்கு செய்ய மனதால் நினைப்பது கூட தவறான காரியம். இந்த மாதிரி இந்த காரியங்கள் எல்லாம் நீ செய்யாம மட்டும் இருப்பாய். ஆனால் உன் தோளை தொட்டி தட்டி எழுப்பின அந்த குருநாதர் கணக்கன்பட்டியார் உன் சரீரத்துக்குள்ளே இருந்து விளையாடுவார்றான்னு சொன்ன. இது நடந்த 5 ஆண்டுகள் ஆகுது. இந்த ஸ்தலத்திற்கு நான் வந்து 2 ஆண்டுகள் தான் ஆகுது. அதற்கு பிறகு அந்த குடும்பத்திற்கு கொஞ்சம் கடன் இருந்தது. அந்த கடனை எல்லாம் 2 ஆண்டுகள்ல அவனுடைய தென்னை மரத்துல பணமா காய்க்க வச்சாரு என்னுடைய தகப்பன் கணக்கன்பட்டியார். நல்ல வருமானம் வந்தது, கடன் எல்லாம் அடைச்சாரு. இப்போ ஒரு 3 ஏக்கர் இடம் வாங்கி அதுல போர் போட்டா தண்ணி வருமானு கேட்டாரு. கணக்காம்பட்டியாரே உனக்கு சிரிக்கல, என்னடா தர மாட்டாரு, எங்கனையோ குத்துடா வந்துருமிடாருன்னு. அதே மாதிரி 150 அடியில அவனுக்கு தேவையான அளவு தண்ணீரை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு மோட்டார் வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தொழில் நல்லா நடக்குது, தென்னை மரம் நல்லா காய்க்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு, மூத்தவன் பையன்
சாமி நல்ல காலேஜ்ல என்ஜினியரிங் படிக்கணுங்கிறான் சாமி என் பையன்னாரு. எல்லாம் கணக்காம்பட்டியான் பாத்துக்குவாடா அப்படின்னு. அதே மாதிரி கோவையில பிஎஸ்சி காலேஜ்ல அவன் பையனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு. பொம்பளை பிள்ளை +2 படிச்சுட்டு இருக்கா. ஆமா. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, அவர் இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, சர்க்குரு தேவா. உடலுக்கு 9 வாசல், உள்ளத்தின் சொர்க்க வாசல், எங்கும் நீ நிறைந்திருப்பாய், என்னாலும் துணை இருப்பாய், கடவுள் நீதான், என் சர்க்குரு நீதான். இதுதான் உண்மை. இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னொன்னும் சொல்லிடுறேன். இந்த 5 ஆண்டு காலத்துல ஒரே ஒரு முறை அந்த ஸ்தலத்துல காலை வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் அவர்களை அந்த குடும்பத்தை அவர் கூப்பிடல. நான் மாசம் போயிருவேன், சும்மா போகவே மாட்டேன். என்னுடைய பயணம் கணக்கம்பட்டிக்குன்னா சும்மா போகாது. இங்க எப்படி அரிசி வாங்கிட்டு வரணும் அதே மாதிரி ஒரு மூடை அரிசி, போற போக்குல ஒட்டஞ்சத்திரத்துல கத்திரிக்காய் ஒரு மூடை, உருளைக்கிழங்கு ஒரு மூடை, பச்சை மிளகா ஒரு சிப்பம், பெரிய வெங்காயம் ஒரு சிப்பம், வெண்டைக்காய், என்னென்ன வாங்கிட்டு போகணுமோ கொண்டு இறக்கிடுவேன். ஆமா, அன்னதானத்துக்கு கொண்டு போய் இறக்காம எதுவும் வீசன கையோட வெறுங்கையோட என்னை எப்பவுமே அவர் வர சொன்னது கிடையாது, வந்ததும் கிடையாது, நான் போனதும் கிடையாது. ஆனா எப்படியோ பொருளாதாரம் வந்துடும். யாரையும் ஏமாத்த மாட்டேன், யாரையும் கடன் கேட்க மாட்டேன், யாருக்கிட்டையும் எனக்கு பணம் வேணும், கணக்காம்பட்டிக்கு போகிறதுக்கு 10,000 வேணும் அப்படின்னு இந்நேர வரைக்கும் என் குருநாதன் உணர்த்தினதில்லை. இதே போல நண்பர்களை, பொன்னமராவதியில ஒரு குடும்பத்துல 4 பெண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகளும் நல்ல ராயல் ஃபேமிலி, நல்ல படிப்பு, பெரும் படிப்பு. 4 பிள்ளைக்கும் இன்னும் விவாகமாகல. அவர்கிட்ட போற நேரத்துல அப்ப அந்த பொண்ணுகளை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு ஒரு கார்ல இங்கிருந்து போயிட்டேன். 2:30 மணி நைட்டு கோமணத்தோட உட்கார்ந்து இருந்தார், பால்கார் சாலையில உட்கார்ந்து இருக்காரு. இந்த பொண்ணுகளை இறக்கி அந்த அப்பா ஆயால இறக்கி 6 பேரையும் வரிசையா நிப்பாட்டிட்டு நான் ஒரு சைடுல நிக்கிறேன். என்னைய ஒரு ஏறிட்டு பார்த்தார், கோபமா பார்த்தார். என்ன கோபங்கிறது விளக்கம் சொல்றேன். அந்த கோபமா பார்த்ததுக்கு பிறகு அந்த 6 பேரையும் 1/2 மணி நேரம் பார்த்தார். அதுக்கு பிறகு அவர் சொல்லல, நான் தான் சொன்னேன், சரி நீங்க பேசாம பெட்ஷீட்டை விரிச்சு படுங்கம்மா அப்படின்ட்டு. எல்லாரும் படுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு உங்களை காலையில கூட்டிட்டு வந்துட்டேன். போயிட்டு வா சாமி, நீ கூட்டியாந்த பிள்ளையில கூட்டிட்டு போடா சாமி அப்படின்ட்டார். சரின்ட்டு கூட்டியாந்தாச்சு. அந்த 4 குழந்தைகள் அவங்க அம்மா அப்பா 6 பேரோட சேர்ந்துட்டோம். அதுல ஒரு கதை என்னன்னு கேட்டா, அந்த தகப்பனானவர் சாராயம் அடிப்பார். இவர்கிட்ட சாராயம் குடிக்கிறது ஆகாது. கணக்காம்பட்டிக்கு போறவன் தண்ணி அடிக்கப்படாது, கணக்காம்பட்டிக்கு போறவன் அடுத்த வீடு நோக்கக்கூடாது, கணக்காம்பட்டிக்கு போறவன் அடுத்த முதலுக்கு ஆசைப்படக்கூடாது, கணக்காம்பட்டிக்கு போகணும்னு நினைக்கிறவன் மந்திர தந்திரங்கள் செய்கிறவன் போகக்கூடாது, கணக்காம்பட்டிக்கு போறவன் பங்காளி சொத்தை அபகரிக்கிறவன் போகக்கூடாது, கணக்காம்பட்டிக்கு போறவன் 5 வெட்டி 10 வெட்டி மீட்டர் வெட்டி கெண்டு வெட்டி வாங்குறவன கணக்காம்பட்டிக்கு போக முடியாது. போகவும் வாய்ப்பே அந்த ஆள் கொடுக்க மாட்டார்.